அற்புதமான ஆசனங்கள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசனங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது பல நேரங்களில் பெண்களை அப்படியே திருப்பி போடும். அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி, ஃபேமிலி, ஹஸ்பண்ட், மன வாழ்க்கை, இது எல்லாமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால் பயங்கரமாக பாதிக்கப்படும். அந்த மாதிரி நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்குங்கிறத நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்காமையே அவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் என்னென்ன அறிகுறிகள்லாம் ஏற்படுது, இது எப்போல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெண் ஆகிற நிலமை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் சில சமயத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஆகும்பொழுது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சியில், பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ சிண்ட்ரோம், அந்த நிலைமை. அதே மாதிரி மெனோபாஸ் டைமில், இந்த எல்லா டைம்லேயும் அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இப்படி போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு சில அறிகுறிகள்லாம் ஏற்படும். ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் ஸ்லீப்பு, ஃபெட்டிகு, அதே மாதிரி சில சமயத்தில் அதீதமான ரத்தப்போக்கு, சில நேரங்களில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது வராமல் இருக்கும், வெயிட் கெயின் ஆகும், கழுத்தில், முகத்துல எல்லாம் திடீர்னு ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலராக ஸ்கின்னில் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸினுடைய அறிகுறிகள். மெனோபாஸ் சிம்டம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஆகும்னா 2 மாதம், 3 மாதம், 4 மாதத்துக்கு வரும், 6 மாதத்துக்கு வரவே வராது, திடீர்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸு மாறும். நமக்கு ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு டென்ஷன் ஆகும். என்னடா அது, நம்மளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அந்த நேரத்தில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு யாருமே இல்லை, நம்மளை கவனிக்க யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு தனிமை உணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது. திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடணும்னு தோணும், வெயிட் கெயின் ஆவாங்க, இல்லைனா திடீர்னு வெயிட் பயங்கரமாக குறைவாங்க. இன்னொரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ மெனோபாஸ் சிண்ட்ரம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹாட் ஃப்ரெஷ் ஆகும். நமக்கு மெனோபாஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை மெனோபாஸ் டயத்துலேயே இப்படி திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படியே சூடாகிற மாதிரி இருக்கும், கழுத்து வரைக்கும் எங்கேயோ அனல்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால் ஏற்படுது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆசனம் இப்போ நம்ம பண்ண போகிறோம், பாருங்கள். முதல்ல உங்கள் உடம்பை தளர்வாக வச்சுக்கோங்க. நல்ல உடம்பை தளர்வாக வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து 30 செகண்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க. நல்ல டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கால்களையும் சேர்த்து வச்சுட்டு கைகளை உடம்போடு வச்சுட்டு 2 கால்களையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மெதுவாக நல்லா ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் 2 முறை. பண்ணிவிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா தயார்படுத்திக்கிட்டு இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. எவ்வளோ தூரம் தூக்க முடியுதோ தூக்கிட்டு மெதுவாக இறக்கிடுங்க. இன்னும் மேலே தூக்கலாம், ஆனால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸ் லெவலுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தூக்குறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கலாம். தூக்கிட்டு மெதுவாக இறக்கிடுங்க. அவ்வளோதான். எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 7 முறை பண்ணலாம். நீங்கள் தூக்கிட்டு அங்கேயே ஒரு 5லேருந்து 10 செகண்டு, அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. சில பேர் 5 செகண்ட் அப்படியே தூக்குவாங்க, சில பேர் 10 செகண்ட் தூக்குவாங்க. தூக்கிட்டு அப்படியே காலை மெதுவாக எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் சேது பந்தாசனம். இது 7வது ஆசனம். இந்த ஆசனா பண்ணும்பொழுது உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுடைய இடுப்பு பகுதி எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகும். பெல்விக் போன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி வலி இல்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் டைமில். 8வது ஆசனம், இதுக்கு பேர் பச்சிமோத்தான் ஆசனான்னு பேர். 2 கால்களையும் மேலே வச்சுக்கோங்க. கைகளை உங்களோட உடம்புக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இப்போ 2 கைகளையும் மெதுவாக உங்களுடைய தலைக்கு மேலே நல்லா தூக்கிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் காலை தொட முடியுதோ அவ்வளோ தூரம் தொட்டால் போதும். நீங்கள் ரொம்பவே கீழே குனிஞ்சி நீங்கள் உங்களோட 2 கைகளையும் இப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வயிறு வலி இருக்குது, வயிற்று தசையெல்லாம் இறுக்கமாக இருக்குங்கும்பொழுது நீங்கள் ஜென்டிலாக அப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு உங்களுடைய எல்போவை அப்படி வச்சுட்டு நல்லா மேலே பாருங்கள். சில பேரால் காலையே தொட முடியலன்னா உங்களை இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சிட்டு மெதுவாக எவ்வளோ தூரம் உங்களால் குனிய முடியுதோ அவ்வளோ தூரம் குனிங்க. இல்லையா ஏதாவது ஒரு டவலை பிடிச்சி நீங்கள் இந்த டவலை இப்படி பிடிச்சிக்கலாம். டவல் வச்சு இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக அப்படியே நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு கைகளை இந்த சைடில் கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் பீரியட்ஸ் இந்த நேரத்தில் நமக்கு தூக்கம் சரியாக வராது. தூங்குறவங்களையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்ருப்போம், என்னடா நமக்கு தூக்கமே வரலேன்னு. அதுவே நமக்கு கோவமாக இருக்கும். இரவு சரியான தூக்கம் இல்லைன்னா பகல் நேரத்தில் நம்மளால் சரியாக வேலை செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லாமல்
நமக்கு ஒரு மாதிரி தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பசிக்கிற மாதிரி இருக்கும். இரவு நேரத்தில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்மளை படுத்தி எடுக்கும். அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற 9வது ஆசனா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆசனா, விபரீத கரணி. என்னங்க விபரீத கரணின்னா, நான் இடுப்பை பிடிச்சிட்டு மேலே தூக்கணுமே, நாங்களே இடுப்பை பிடிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்கோம், இடுப்பு வலியால் கஷ்டப்படுறோம், எப்படி நாங்கள் தூக்க முடியும் அப்படின்னா, எளிமையாக அழகாக உங்களுக்கு ஒரு பயிற்சியை நான் சொல்லித்தரேன். வால் கிட்ட போயிடுங்க, அதாவது சுவற்று பக்கத்தில் நீங்கள் முதல்ல நல்லா ஒட்டி படுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 2 கால்களையும் சுவற்று மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக பாடியை கரெக்டாக சுவற்று பக்கமாக திரும்பிக்கோங்க. உங்களுடைய பார்வை நேராக சுவத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சுவரில் 2 கால்களையும் வச்சுக்கோங்க. உங்களுடைய இடுப்புக்கும் அந்த சுவற்றுக்கும் கேப்பே இருக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பட்டக்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த பட்டக்ஸ் பகுதிக்கும் க்ளூட்டுக்கும் அந்த வாலுக்கும் நடுவில் கேப்பே இருக்கக்கூடாது, நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ 2 கால்களும் மேலே இருக்க, கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இடுப்பை எதுவும் தூக்காதீங்க. விபரீத கரணி தனியாக வால் சப்போர்ட் இல்லாமல் செய்யறதுங்கிறது வேறு. ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளமுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வால் சப்போர்ட்டோட விபரீத கரணி பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக உங்களோட வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகும். கால்கள் மேலே இருக்கிறதுனால உங்களுடைய ரத்த ஓட்டம் ஃபுல்லாக உங்கள் இடுப்பு பகுதிக்கு வரும். இருதயத்துக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களுடைய தசைகள், இடுப்பு தசை, பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பட்டக்ஸில் இருக்கக்கூடிய தசை, உங்களுடைய க்ளூட், அதே மாதிரி இந்த இன்னர் தை, அவுட்டர் தை, தொராசிக் பார்ட் எல்லாத்துக்குமே நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். பாடி ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த விபரீத கரணி, அதாவது வால் சப்போர்ட் விபரீத கரணி இஸ் கிவிங் அ எக்ஸலண்ட் பெனிஃபிட்ஸ். நீங்கள் பண்ணி பாருங்கள், பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஷவாசனா, சாந்தி ஆசனா, அதாவது நம்ம படுத்துட்ருக்கு உடம்பை முழுமையாக ஒரு தளர்வான நிலைக்கு வச்சுருக்கிறது. கைகள், கால்கள் எதையுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் காப்ஸ் போஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஷவாசனாங்கிறத காப்ஸ் போஸ். காப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், டெட் பாடி, எந்த அசைவும் இருக்காது, மூச்சும் இருக்காது. அதனால தான் இதுக்கு ஷவாசனான பேர் வந்தது. சில பேர் அதை சாந்தி ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய உடல் தளர்வான நிலையில் இருக்கிறது தான் இந்த ஆசனால. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வலது கை, வலது கால், இடது கை, இடது கால், இதெல்லாம் ஒரு கொஞ்சம் டென்ஷன் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக உங்களுடைய தலையை ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி ஜென்டிலாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடுப்பு பகுதியை நல்லா மேலே தூக்கி அப்படி லைட்டாக ஜஸ்ட் ஒரு ட்ராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கண்களை ரிலாக்ஸ்டாக மூடிக்கிட்டு மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக மெதுவாக வெளிவிடுங்க. இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன். இது முடித்த பிற்பாடு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஷவாசனாவில் இருக்கணும். எப்போவுமே எல்லா ஆசனங்களும் முடிஞ்ச பிற்பாடு ஷவாசனாவில் தான் நம்ம முடிக்கணும். ஏன்னா உடம்பை முறுக்குறோம், திருப்புறோம், வளைக்கிறோம், பெண்ட் பண்ணுறோம், ஃபார்வர்ட், பேக்வர்ட் எல்லாம் பண்ணுறோம். பண்ணி முடித்த பிற்பாடு அத்தனை நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் அத்தனைக்கும் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ரிலாக்ஸேஷன் தான் சாந்தி ஆசனா. அதாவது ஒரு முறையான சரியான பயிற்சி அப்படின்னா, யோகாசனத்தில் முதல்ல ஆரம்பத்தில் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் வார்மிங் அப், அப்புறம் ஆசனங்கள், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன், இதுதான். ஸோ ஷவாசனத்தில் முடிக்கணும். இந்த ஷவாசனா நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப பெயினாக இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே வயிறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இரவு வேலை, இரவு உணவு தயார் பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நேராக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க. தளர்வாக ஒரு நைட்டியோ இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட்டோ போட்டுட்டு நீங்கள் ஒரு மேட்டில் உங்களோட உடம்புல எந்த விதமான எலிவேஷனோ, அதாவது தலையணை இதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கைகள் கால்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நம்மளுடைய பீரியட்ஸ் பெயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது, கடந்து தான் போகணும். தயவு செய்து மாத்திரை மருந்து எடுத்துக்காதீங்க. மாத்திரை மருந்து உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அடுத்த மாதம் வரும்போது திரும்பவும் அந்த வலி வரும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க நான் பீரியட்ஸ் டயத்தில் இதை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். முடிஞ்சால் எந்தெந்த ஆசனம் உங்களுக்கு ஈஸியாக பண்ண வருதோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ரிலாக்ஸேஷனையும் உடம்புக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட்டையும் கொடுக்குதோ அதை பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே தொடர்ச்சியாக வலி இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு தீர்வை உங்களுக்கு சரியான முறையில், இயற்கையான முறையில் யோக பயிற்சியின் மூலமாக தீர்வு கட்டாயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.